வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம போன வீடியோவில் வந்து ஒரு பிபி வந்து காட்டியிருந்தோம். ஸோ அதில் வந்து ORP 1லேருந்து ORP 3 வரைக்கும் எவ்வளோ வந்து வித்தியாசம் வருது, அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்கல என்ன கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்டிருந்தோம். ஸோ அந்த பிபிஓவில் வந்து ORP 1லேருந்து ORP 3 வரைக்கும் அவங்களுக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு என்ன கிடைக்கல, அதே போல் அது மூலிமா அவங்களுக்கு வந்து எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு, அதோட கேல்குலேஷன் மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட பிபிஓ வச்சும் நீங்கள் இது மாதிரி தனித்தனியாக பிரித்து என்ன கிடைச்சிருக்கு என்ன கிடைக்கல, கிடைக்க வேண்டியதாக இருக்குனாக்கா எப்படி வந்து கேல்குலேட் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனருக்கு சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டினரி ரேட்டில் வாங்குற ஃபேமிலி பென்ஷனரு. ஸோ இது வந்து சர்வீஸ் பென்ஷனரில் ஃபேமிலி பென்ஷனரு எல்லாருக்குமே இதே கேல்குலேஷன் தான், இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து நீங்கள் செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஃபேமிலி பென்ஷனர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க 13 வருஷம் சர்வீஸ் பண்ண சிப்பாய் ரேங்கில் இருக்கிற ஒய் குரூப்பு. இவங்க எப்பத்துலேருந்து ஃபேமிலி பென்ஷன் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 11 ஏப்ரல் 2006 இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி பென்ஷன் வந்து வாங்குறாங்க. ஸோ இதுபடி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ORP 1 நம்ம எடுத்திருக்கோம், அதே போல் 7வது பே கமிஷன் எடுத்திருக்கோம், ORP 2 எடுத்திருக்கோம், ORP 3 எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து 2014 நம்ம இப்போ 2024 இந்த 10 வருஷத்தில் வந்து என்ன கிடைச்சிருக்கு, எப்படியெல்லாம் பென்ஷன் ரிவிஷன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து 10 வருஷத்தோட கேல்குலேஷனு. ஸோ அதில் வந்து ORP 1 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜூலை 2014 நம்மளுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கணும். ஆனால் இது வந்து கிடைச்ச டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 பிப்ரவரி 2016 தான் கேபினெட் அப்ரூவல் கொடுத்தாங்க. 1/1/2016 நம்மளுக்கு வந்து 7th பே கமிஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகணும். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் தான் ஆச்சு. ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ORP 1 படி பார்த்தீங்கன்னாக்கா இவங்களோட பேசிக் பென்ஷனு 3999 ரூபா வந்து இவங்களோட பேசிக் பென்ஷனாக இருக்கணும். ஸோ அந்த டேபிளும் நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க. 13 வருஷம் சர்வீஸ் பண்ண சிப்பாய் ரேங்கில் இருக்க ஒய் குரூப்போட ஃபேமிலி பென்ஷனரோட டேபிள் தான் இது. ஸோ அதில் வந்து 3999 ரூபா வந்து இவங்களோட பேசிக் பென்ஷனாக இருக்கணும். இது எப்பத்துலேருந்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜூலை 2014 இவங்களுக்கு இந்த பென்ஷன் வந்து கிடைச்சிருக்கணும். இது வந்து பேசிக் பென்ஷன் தான். ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு வந்து டிஏ வந்து அப்போ எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் இருந்தாச்சோ அதுக்கு தகுந்தாப்புல வந்து ஆட் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7வது பே கமிஷன், அதாவது இது வந்து 1 ஜனவரி 2016 இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கணும். இதுவுமே வந்து நவம்பர் டிசம்பரில் தான் ஆச்சு. ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதோட பேசிக் வந்து இந்த 3999 ரூபாயை நம்ம வந்து இங்கே எடுத்தாச்சு. இதை வந்து 2.57 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ஏன்னா பே கமிஷன் வந்து ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வச்சு தான் நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணி கொடுத்தாங்க. அதில் 31 டிசம்பர் 2015 நம்மளுக்கு என்ன பேசிக் பே இருந்துச்சோ அதை வந்து 1 ஜனவரி 2016 கிடைக்கிற பேசிக்கை வந்து 2.57 நம்ம பெருக்கியாச்சுனாக்கா வர அமௌண்ட் தான் நம்மளோட பேசிக் பென்ஷனாக வந்து இருக்கும். ஸோ இது வந்து நல்லா புரிஞ்சுங்க, 7வது பே கமிஷனோட ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் படி. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3999 ரூபாயை நம்ம வந்து 2.57 மல்டிப்ளை பண்ணும்போது 10,278 ரூபா வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கணும். ஆனால் இந்த பிபிஓ வந்து பார்க்குறீங்க, இதுபடி இவங்களுக்கு வந்து 9,000 ரூபாய் தான் கிடைச்சிருக்கு. ஸோ அதோட கேல்குலேஷன் நம்ம வந்து லாஸ்ட்டில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களோட பேசிக் பென்ஷன் என்ன வந்து ORP 1 வந்து உங்களுக்கு டேபிளில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த பேசிக் பேவை நீங்கள் 2.57 மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் தான் 7வது பே கமிஷனோட பேசிக் பே வந்து நிர்ணயிச்சிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜனவரி 2016 1 ஜூலை 2019 வரைக்கும் அந்த பேசிக் பே தான் உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். ஏன்னா 1 ஜூலை 2019 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ORP 2 வந்து கிடைச்சாச்சு. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 ஜூலை 2019 வரைக்குமே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ் பர் ஸ்பாஸ் பிபிஓ படி இவங்களுக்கு 9,000 தான் இவங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்க. இப்போ இவங்களோட ORP 2 படி 1 ஜூலை 2019 வரைக்கும், அதாவது 1 ஜனவரி 2016 1 ஜூலை 2019 முன்னாடி வரைக்கும் இவங்களுக்கு 9,000 ரூபா தான் கிடைச்சிருந்தது. ஆனால் கிடைக்க வேண்டிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10,278 ரூபா வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கணும். ஸோ இந்த ORP 2 படி 1 ஜூலை 2019 இவங்களோட பேசிக் பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10,775 ரூபாயை வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுவுமே வந்து பிபிஓ பார்க்குறீங்க. இது வந்து ஆஸ் பர் ஸ்பார்ஸ் பிபிஓ செப்டம்பர் மாதம் 2024 ஜென்ரேட் ஆன பிபிஓ தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அதுபடி பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு 10,775 ரூபா வந்து கிடைக்கிது. இது வந்து ORP 2 வந்து என்ன அமௌண்ட் வந்து கிடைக்கணுமோ 13 வருஷம் சர்வீஸ் பண்ண ஒய் குரூப் சிப்பாய்க்கு வந்து அந்த அமௌண்ட்டு தான் இது வந்து கிடைச்சிட்ருக்கு. இப்போ ORP 3 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜூலை 2024 இவங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா
டேபிள் நம்பர் 27 படி நார்மல் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷனுக்கு இவங்களுக்கு 11,195 ரூபா வந்து இவங்களுக்கு வந்து பென்ஷனாக வந்து கிடைக்கணும். ஆனால் கிடைச்சிட்டு இருக்க அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10,775 ரூபா தான் வந்து கிடைக்குது. இன்னும் வந்து ORP 3 வந்து ரிவிஷன் ஆகாதனால. ஸோ இதுதான் நம்ம வந்து போன வீடியோவில் சொன்னோம். யாருக்கெல்லாம் ORP 3 வந்து ரிவிஷன் ஆகலையோ நீங்கள் தயவு செஞ்சு கிரீவன்ஸ் போட்டு அந்த ரிவிஷனுக்கான கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பேசிக் பென்ஷன் வந்து 11,195 ரூபாலேருந்து இவங்களுக்கு இப்போ கிடைக்கிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10,775 ரூபா. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து மைனஸ் பண்ணியாச்சுனாக்கா 440 ரூபா வந்து ஒவ்வொரு மாதமும் இவங்களுக்கு வந்து கம்மியாக கிடைக்குது. ஸோ அந்த 440 ரூபா இன்றைக்கி டேட்டில், அதாவது டிசம்பர் மாதம் வந்து இவங்களுக்கு டிசம்பர் மாத பென்ஷன் வந்து இவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகிடுது அப்படின்னாக்கா இந்த 6 மாதத்தோட அரியர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2,640 ரூபா வந்து கிடைக்கும். ஸோ இந்த 440 ரூபாய்க்கு 53% டிஏ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1,392 ரூபா. ஸோ இது மொத்த தொகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4,038 ரூபா வந்து இவங்களுக்கு இந்த ORP 3யோட அரியரே வந்து கிடைக்க வேண்டியதாக இருக்குது. இது எவ்வளோ இந்த மாதம் வந்து டிலே ஆகுதோ, ஸோ இவங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணது வந்து இன்னும் சரியாக வந்து ஆகலை, இல்லை இந்த மாதம் வந்து கிடைக்கல, இன்னும் 6 மாதமோ இல்லை 5 மாதமோ இல்லை 3 மாதமோ வந்து கழித்து கிடைக்குது அப்படின்னாக்கா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அமௌண்ட் வந்து இன்னும் அதிகமாகும். அதே போல் ஜனவரிக்கு அப்புறம் இந்த டிஏ அமௌண்ட் வந்து மாறும். ஏன்னா ஜனவரி மாதம் நம்மளுக்கு மறுபடியும் வந்து டிஏ வந்து அதிகமாகும். ஸோ அதனால் அந்த அமௌண்ட்டு வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த 7வது பே கமிஷன் படி, அதாவது இந்த 10,278 ரூபாய்க்கு பதில் இவங்களுக்கு வந்து 9,000 ரூபாய் தான் வந்து கிடைக்குது அப்படின்றதுனால இந்த 9,000 ரூபாய் இவங்க வந்து ஆல்ரெடி இந்த 42 மாதம் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க, கம்மியான அமௌண்ட் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுபடி இவங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் அவங்க வந்து பென்ஷனில் வந்து வாங்காமல் விட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 10,278 7th பே கமிஷன் படி உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய பேசிக்கு. ஸோ அதுபடி இவங்க ஆக்சுவலாக வாங்குகிற அமௌண்ட் 9,000 ரூபா தான் வந்து பேசிக் வாங்கியிருக்காங்க. அதோட ப்ரூஃப் வந்து ஸ்பார்ஸ் பிபிலே வந்து கொடுத்துருக்காங்க, 9,000 ரூபா தான் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது ரெண்டுத்தையும் கழிச்சாச்சுனாக்கா 1,278 ரூபா வந்து ஒவ்வொரு மாதமும் இவங்க வந்து பென்ஷன் வந்து கம்மியாக வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த 1,278 டோட்டலாக 42 மாதம். இது வந்து எப்போதுலேருந்துனாக்கா 1 ஜனவரி 2016 1 ஜூலை 2019 வரைக்கும் டோட்டலாக 42 மாதம் வந்து 1 ஜூலை 2019 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு ORP 2 படி என்ன பென்ஷன் கிடைக்கணுமோ அது வந்து கிடைக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த 42 மாதத்துக்கான தொகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 53,676 ரூபா வந்து இவங்களுக்கு பேசிக் பென்ஷன்லேயே வந்து வித்தியாசம் வருது. அதுக்கப்புறம் வந்து டிஏ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஆட் ஆகும். ஏன்னா டிஏ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜனவரி 2016 நீங்கள் டிஏ சார்ட் பார்க்குறீங்க, 2%, 7% இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து அதிகமாகிட்டு கடைசியில் 17% வந்து நின்று இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த டோட்டலாக டிஏ வந்து ஆட் ஆகிடுச்சுனாக்கா இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னுமே ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்து வரும். கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 75,000 80,000 ரூபாய் வந்து இதுவே மாறும். ஸோ இங்கே ஒரு 4,000 ரூபாய் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க ஒரு 95,000 வரைக்கும் இது வரைக்கும் அவங்க வந்து வாங்காது இருக்காங்க பென்ஷனில். இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து எது கிடைக்குது எது கிடைக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சரியான முறையில் வந்து செக் பண்ண முடியும். செக் பண்ண பிறகு தான் நீங்கள் அதுக்கான கிரீவன்ஸ் போட்டு அதை வந்து வாங்க முடியும். அதனால் உங்களோட பிபிஓ வச்சு இந்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து சொல்லியிருக்கணுமோ இந்த மாதிரி டேபிளில் கூட நீங்கள் வந்து கம்பேரிசன் பண்ணி எவ்வளோ கிடைக்கணும் எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி அதோட டிஃபரெண்ட் வந்து எடுங்க. ஸோ டிஃபரெண்ட் எடுத்து அதுக்கான டிஏ வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு இந்த சார்ட் மூலிமா நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கோ அதை வந்து பேசிக்கில் டிஏ கால்குலேஷன் பண்ணி அது மூலிமா நீங்கள் வந்து உங்களோட பணத்தை வந்து வாங்குறதுக்கு வந்து முயற்சி பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு என்ன வந்து சொல்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணணும், அது உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தது நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.